ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சுண்டல் கத்திரிக்காய் போட்ட குருமா எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குருமா. அதுக்கு தேவையான பொருட்கள் தான் இவைகள். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா இது மாதிரி நீங்கள் குருமா செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். புரோட்டா, சப்பாத்தி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தோசை இது மாதிரிலாம் நல்லாயிருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி, புதினா, பச்சை மிளகாய், கத்திரிக்காய், சுண்டலை ஊற வச்சு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய், பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம். ஃபஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் இஞ்சியை அரைச்சிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இஞ்சியை நல்லா ஓட்டி எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி நல்லா ஓட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேயும் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை அதையும் அதில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா அதில் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அதோட பூண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு நீட்டாக மிக்ஸியை க்ளோஸ் பண்ணி நல்லா அடித்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா ஓட்டி நீங்களே பாருங்களேன் எந்த அளவுக்கு அரைச்சிருக்காங்கன்ட்டு. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எடுத்து வச்சுருக்க தேங்காய் ஃபஸ்ட் நம்ம அரைச்சதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு அடுத்து தேங்காவை தனியாக அரைச்சி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை இந்த அளவுக்கு நல்லா ஓட்டி நீட்டாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டான சுவையான சுண்டல் கத்திரிக்காய் குருமா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு தேங்காய் ஓட்டி எடுத்துக்கணும். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டு நல்லா ஓட்டி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு ஓட்டுறாங்கன்னு. இந்த அளவுக்கு அரைச்சி நீட்டாக எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை அரைச்சி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியை நல்லா இந்த மாதிரி ஓட்டி தக்காளியை இந்த அளவுக்கு ஓட்டி நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாருங்களேன் இந்த அளவுக்கு ஓட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஓட்டி எடுத்துக்கிட்டு அது தனியாக பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், வெங்காயம் தனியாக, தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்தோன்னா கொஞ்சம் வணக்கிறதுக்காகவே வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் நம்ம இப்போ அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான தூள்கள் எடுத்து வச்சுக்கிறோம். மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறமேலு மட்டன் பொடியும் எடுத்துக்கிட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாய் சூடாக இருந்தோன்னா குக்கர் சூடாக இருந்தோன்னா அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லெண்ணெய். எண்ணெய் நல்லா கொதிஞ்சு வந்தோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்கேன் பட்டை, ஏலக்காய், கிராம்பு இவைகளை போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அது பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு நல்லா வணக்கி விட்டுக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா வணக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் 3 அதில் ஆட் பண்ணிவிட்டு புதினா தழை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க கொஞ்சமாக இருக்க தக்காளியை அதையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கணும். இந்த மாதிரி 1க்கு 2 தடவை நல்லா கிளறி விட்டுக்கணும். அடி பிடிச்சிடாத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் அதில் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொடிங்களையும் அதில் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நல்லா அதை கிளறி விட்டுக்கணும். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அதில் நம்ம ஊற வச்சுருக்க அந்த சுண்டலை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சுண்டலை நல்லா அந்த மசாலாவோட நல்லா கிளறி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் அதில் ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கழுவிட்டு நல்லா ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இவைகளை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் 2 நிமிஷத்தில் டேஸ்ட்டான சுவையான சுண்டல் கத்திரிக்காய் குருமா ரெடியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குருமாவை பார்த்திங்கன்னா
சப்பாத்தி பூரி இவைகளுக்கெல்லாம் இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தமிம் லவ்லி.